140 170 சீட்டு வரைக்கும் நம்ம ஜெயிக்க போறோம் அப்படின்னு கனவுலகள வாழ்ந்துட்டு இருக்காங்க. தாவேகா வெல்வதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு கிடையாது. அடிச்சு சொல்ல முடியும். இது முழுக்க ஊடக பிம்பங்கள்ல கட்டமைக்கப்பட்டு ஊதி பெருசாக்கி வச்சிருக்காங்க. இதுல தொங்கு சட்டசபை வந்தா யாருக்கு நம்ம ஆதரவு கொடுக்குது? கண்டிப்பா பிஜேபிக்கு நாங்க தரமாட்டோம். நாங்க ஒருபோதும் பிஜேபி எங்களால தர முடியாது, திமுக தர முடியாது. திமுக 100 வருமா, அதிமுக 90 வருமா, மீதி 44 இவகிட்ட இருக்குமா? யாரு? டிவிக்கு கிட்ட. இவர்தான் முடிவு செய்ய இடத்துல இருக்க. யாரு வரணுங்கிற முடிவு பண்றதே நான் தான்டா. இப்ப நம்ம கால் மேல கால் போடுற மாதிரி அவர் கால் மேல கால் போட்டுறாராம். போட்டு இவன் என் கால வந்து விழுங்கடா. இப்போ யார் சிஎம் ஆகணும் என் கால வந்து விழுங்க விஜய் சொல்லுவாராம். உளுந்துட்டா கொடுத்துருவாரு. கொள்கை இந்த தீயசத்தை எல்லாம் போயிடும். அப்போ பிஜேபி நீங்க வெளியிட்டு வெளியே வாங்கன்னு அதிமுக இது பண்ணுவாரா? அப்ப ஸ்ட்ராங்கான போர்ட்போலியோஸ் அமைச்சர்கள்லாம் கேட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு செய்யறதா அப்படின்னு. இதெல்லாம் கேட்பதற்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு இப்ப என்ன திங்கக்கிழமை, இன்னொரு 6 நாள், அடுத்த திங்கக்கிழமை மத்தியம் இந்த நேரத்துல சோழி முடிஞ்சிருக்கோம். அப்போ 65 நம்ம தயாராகலாம். என்ன நான் வாங்கி வச்சிருக்கேன், பெப்பரும் வாங்கி வச்சுட்டேன், சீரகமும் வாங்கி வச்சாச்சு, தேங்காய் சில்லு இருக்கு. மே 4ஆம் தேதி 65 சுட சுட போட்டு கொடுத்துடலாம்.